வெல்கம் டு லீட் கோட் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீசம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நேராக உள்ளே போயிடலாம். ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த 3 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 0 கிடைக்குன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பரை எடுத்துகிட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு 0 கிடைக்கும். இது இல்லாமல் இந்த -1 அப்புறம் 2 -1 இதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 2 கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த ப்ராப்ளத்தில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து யூனிக் ட்ரிபிளட்ஸாக இருக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இதே நம்பர்ஸை இன்னொரு காம்பினேஷனில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. எல்லா ஆன்சர்ஸும் யூனிக்காக இருக்கணும். இதான் முக்கியமான கான்ஸ்டன்ட். ஒரு பேசிக் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் இருக்குது சொல்கிறேன். நான் இந்த கொடுத்துருக்க அரேயை எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு 3 பாயிண்டர் செட் பண்ண போகிறேன். A, B and C. இந்த ஒவ்வொன்றும் ஒரு இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இதை ஒரு ஃபார் லூப்பில் வந்து நான் வந்து இட்ரேட் பண்ண போகிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த ஃபார் லூப்பு ஃபார் A is equal to 0, ஃபார் B is equal to A plus 1 எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்து இண்டெக்ஸில் இருக்குது. அண்ட் ஃபார் C equal to B plus 1, ஏன்னா வந்து B பக்கத்தில் C இருக்குது. வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது இப்படி தான் இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இது எப்படி ட்ராவல்ஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்பர்ஸ் ஆஃப் ஏக்கு நேராக என்ன இருக்குது -1, பிக்கு நேராக இருக்குது 0, சிக்கு நேராக என்ன இருக்குது 1. இதை 3ட்டையும் ஆட் பண்ணோன்னா நம்ஸ் ஆஃப் A ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் P அண்ட் அரே நம்ஸ் ஆஃப் C ஈக்குவல் டு 0 பார்ப்பேன். ஈக்குவல் டு 0 செக் பண்ணேன். இருந்ததுன்னா என்னோட ரிசல்டன்ட்டை இந்த மூணு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி, இந்த 3 நம்பரும் காம்பினேஷன் வந்து 0 கொண்டு வந்துருன்னா ஐ எம் கோனா ஆட் தட் இன்டு மை ரிசல்டன்ட். இதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி ரிசல்டன்ஸில் எனக்கு இது கண்டெய்ன்ஸான்னு செக் பண்ணும். ரிசல்ட் கண்டெய்ன்ஸ் திஸ் எக்ஸிஸ்டிங் நம்பர் அப்படின்னு செக் பண்ணும். இது ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஆப்ரேஷன். இந்த 3 நம்பரும் வந்து ஆல்ரெடி இந்த ரிசல்டன்ட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஆப்ரேஷன். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் இதில் இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேனே. இப்போ இந்த ஏ எப்படி ட்ராவல்ஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு C வந்து நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் போகும். தென் -1 0 2 ஆட் பண்ணால் 0 பார்ப்பேன். அடுத்த இண்டெக்ஸ் போகும். இல்லை -1 0 -1 இது 0 வருதான்னு பார்ப்பேன். இல்லை. நெக்ஸ்ட்டு லூப்பில் என்ன ஆகும்னா, இந்த B வந்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் C வந்து பேக் டு த B plus 1 பொசிஷன் வரும். இப்படி வரும்போது இது கடைசியாக எப்படி எண்ட் ஆகும்னா, இப்படி வந்து எண்ட் ஆகிருக்கும். வந்து இந்த ஏக்கு நேராக B இருக்கும், பிக்கு நேராக -1 இருக்கும், சிக்கு நேராக -1. ஸோ வந்து எனக்கு A வந்து கடைசியாக ட்ராவல்ஸ் பண்ண என்னோட எந்த லிமிட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணோன்னா, இந்த நம்ஸ் அரேயோட சைஸோட கடைசி 2 இண்டெக்ஸ் முன்னாடி முடிஞ்சிடணும். அதே மாதிரி இதோட B எங்கே முடியும்னா, B பக்கத்தில் எனக்கு ஒரே ஒரு வேல்யூ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 சம்னு வச்சுக்கோங்களேன். 2 சம்னா எனக்கு இது ஒரு வேல்யூ இருக்கணும், இது ஒரு வேல்யூ இருக்கணும் வந்துட்டு. ஸோ அதனால் இதோட கன்ஸ்ட்ரெயின்ட் எங்கே முடியும்னா -1ஓட முடிஞ்சிடும். ஐ மீன் லைக் லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிடணும். இதோட வந்து எனக்கு முடியணும். C வந்து எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் கூட போகலாம். இந்த சைஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லூப் ஆகணும். வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்ன்ஸ் ஆப்ரேஷனே வந்து big of n. ஏன்னா நம்ம வந்து இது லிஸ்ட்டில் பண்ணுவோம். செட்டில் பண்ணாலும் அதே கதை தான் வரும். big of n வரும். ஏன்னா ஒரு லிஸ்ட்டில் செக் பண்ணுறோம். நேராக டேரெக்டாக நம்பர் செட் பண்ண மாட்டோம். லிஸ்ட் இது ஆல்ரெடி லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ஸ் இருக்கும். இங்கே இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தமாரி ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு அவுட்புட் இருக்கும். ஸோ இது ஒரு ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷன். இந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷன், இது ஒரு ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷன், இது ஒரு ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷன். Total time complexity for this problem is big O of n power 4 வரும். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதாவது நம்ம யூஸ் பண்ணல, big O of 1 தான் வரும். இதை இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சொல்யூஷனில் அது எப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் சொல்யூஷன் 2 இது சொல்யூஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். S1 சொல்யூஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது சொல்யூஷன் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இதே ப்ரூட் ஃபோர்ஸ் தான். ப்ளஸ் என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறேன்னா, இந்த கண்டெய்ன்ஸ் ஆப்ரேஷன் திரும்பி பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கொடுத்துருக்க அரேயை சார்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க அரேயை எடுத்துகிட்டு வந்து இதோட சார்ட்டட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, -4 -1 -1 0 1 2. இப்போ என்னோடய இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் மறுபடியும் இங்கே வைக்கிறேன். ABCன்னு வச்சிடறேனே.
நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணிக்கிறேன் யூனிவர்சிட்டியாக பார்க்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏ பி அண்ட் சி. என்னோடய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கு நேராக ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கேன், பிக்கு நேராக இண்டெக்ஸ் வச்சுருக்கேன். இது ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி ட்ராவல்ஸ் ஆகும் ஒரு பாயிண்டில். ஆல்ரெடி இப்போ இந்த ஏக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வாட்டி வந்து நம்ம -1 சூஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து ஏ வந்து இந்த -1 சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுவோம் இந்த ஃபார் லூப்குள்ளார. எப்படி எழுதுவோம்னா ஏ நம்ஸ் ஆஃப் ஏ என்னோடய ப்ரீவியஸ் நம்பருக்கு நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் a - 1. ஐ மீன் இந்த ஏக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேல்யூ வந்து ஒரே வேல்யூவாக இருக்கக்கூடாது, இல்லைனா மட்டும்தான் இந்த ஃபார் லூப் பண்ணணும். இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதே அல்காரிதம் தான் எக்ஸாக்டாக, எதுவும் எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஒரே சார்ட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் எல்லாத்துக்கும் இந்த ஏக்கு பிக்கு சிக்கு நடுவில் வந்து வில் பி இன்ஜெக்டிங் திஸ் ஃபார் லூப், சாரி இஃப் கண்டிஷன். இப்போ ஏக்கு இப்படி அண்ட் தென் பிக்கு வந்து வில் பி டூயிங் திஸ். எதுக்காக இதை பண்ணுறோன்னா தேவையில்லாமல் ஆல்ரெடி சூஸ் பண்ண வேல்யூவை ஐ மீன் டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்களா டூப்ளிகேட் ட்ரிப்ளெட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் அந்த இது இருக்கும். இது பண்ணிட்டோன்னா நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ மீன் ஆல்ரெடி சூஸ் பண்ண வேல்யூ வந்து நம்ம திருப்பி சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த கண்ட்ரைன்ஸ் ஆப்ரேஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி தான் வந்து இந்த நியூ அல்காரிதம் இருக்கும். தேங்க்ஸ். இப்படி தான் இந்த நியூ அல்காரிதம் இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பண்ணுறோம்ல, இந்த அரே ஆஃப் சார்ட் பண்ணுறோம்ல, இந்த சார்ட் ஆப்ரேஷன் வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம ஜாவாவை பொறுத்தவரை இருந்தாலும் சரி, எந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா n log n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சில அல்காரிதம் வேரி ஆகும். நம்ம ஜாவாவை பொறுத்த வரைக்கும் டியூவல் குயிக் சார்ட் அல்காரிதம், இந்த அரேஸ் டாட் சார்ட்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த அரேஸ் டாட் சார்ட் வந்து டியூவல் குயிக் ஸ்டார்ட் அல்காரிதம் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட மேக்ஸிமம் ஒர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா big of n, ஆவரேஜ் கேஸில் வந்து big of log n வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம வந்து இந்த சார்ட்டிங்காக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா மூணே ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ big of இந்த 3 ஃபார் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா big of n cube n⁻3. ஸோ நம்ம எப்பொழுதுமே வந்து மேக்ஸிமம் தான் எடுத்துப்போம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஓவரால் இந்த கம்ப்ளீட் அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா big of n cube அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து big of n. இதை இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் நிறையா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தை விட்டு கவனிச்சிங்கன்னா 3 sum நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேல்யூவை மட்டும் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேனே இந்த ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அரேக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 sum பண்ண போகிறேன். இது ஒரு வேல்யூவை மட்டும் பிவட்டிங்பாங்க, பிவட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேல்யூவுக்கு வந்து நான் 2 sum கண்டுபிடிப்பேன். 3 sum இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணனா pivot one value from array, pivot one value from array plus find 2 sum for remaining arrays அப்படின்னு சொல்லலாம். இது 3 sumக்கு. 4 sumக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்களேன். 4 sumக்கு வந்து எக்ஸாக்டாக தான் இதே பிவோட் தான் போகிறோம். ஒரு வேல்யூ அரேலேருந்து பிவோட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு நம்ம வந்து 3 sum கண்டுபிடிப்போம். 5 sumனா ஒரு வேல்யூ 1 வேல்யூ பிவோட் பண்ணிவிட்டு சேம் தான் மீதி இருக்கிறதுக்கு 4 sum கண்டுபிடிப்போம். இந்த அல்காரிதம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் ஆல்ரெடி 2 sum ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்ளத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். லெட்ஸ் டூ திஸ் அகெயின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் திங்ஸ் தான். இந்த ஏற்கனவே இருக்கிற அல்காரிதத்தை தான் எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கிறேன். கொடுத்துருக்க இன்புட் இது சார்ட்டட் வேல்யூ. இந்த சார்ட்டட் வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ 2 sum கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி 2 sum கண்டுபிடிப்போம், ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு 2 sum நிறைய 2 sum இன் சார்ட்டட் அரேன்னு ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன். அதை முக்கியமாக பாருங்கள். இப்போ இதை சார்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் n log n வந்துருச்சு. இங்கே ஒரு வேல்யூ பிவட் பண்ணிவிட்டு இது 2 pointers வச்சு இந்த 2 எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சரில் இதை ஏன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிமைனிங் அரேயில் நான் எல்னு ஒரு பாயிண்டர் செட் பண்ணிப்பேன். இதை டார்கெட்னு வச்சுக்கலாம், டீன்னு வச்சுக்கலாம், டார்கெட்னு வச்சுக்கலாம், இதை ஆர்ன்னு வச்சுக்கலாம்.
அப்படி இல்லைனா இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம் a + b + cங்கிற மாதிரி சொன்னால் கூட இங்கே ஏன்னு வச்சுக்கலாம், இங்கே பின்னு வச்சுட்டு இங்கே சின்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா a + b + c = 0வான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் 0 இல்லை, அப்படி இன்கேஸ் ஆஃப் இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன் -4 + -1 + 2 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 0 வருதா? இல்லை, என்ன வருதுன்னா -3ன்னு வருது. இப்போ இது 0வோட கம்மியான வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பியை வந்து நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அதேமாதிரி தான் 2 பாயிண்டர் இங்கே வந்து 2 பாயிண்டர் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறேன். கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஏ வந்து -4 இருக்குது, ப்ளஸ் பிக்கு நேராக -1 இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. இது ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் செக் பண்ணணும்ல, இங்கே a = not -1 இது ஆல்ரெடி நான் எல்லா இடத்துலையும் நான் செக் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் ப்ரீவியஸாக சூஸ் பண்ணியிருந்த வேல்யூ மறுபடியும் இருந்ததுன்னா இதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த இஃப் கண்டிஷன் எடுத்து இந்த அல்காரிதத்தில் நான் மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு பிக்கு போயிடுவேன். ஸோ இதேமாரி ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைக்கும். இது 2 சம் ப்ராப்ளத்தோட எக்ஸாக்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் தான். ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, இதுக்கு நான் இப்போ கோட் பண்ணுவேன். இதோட டைம் கோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சம்மோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n). இந்த ஒவ்வொரு வால்யூம் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். ஸோ இந்த அல்காரத்தோட டோட்டல் காம்ப்ளெக்சிட்டினா O(n)(2). ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து சார்ட் பண்ணுறதுனால அந்த சார்ட் பண்ணுறதோட ஆக்சிலரி ஸ்பேஸை நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(n). எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் யூஸ் பண்ணல, பட் இன்பில்டாக அரே ஆஃப் சார்ட்ஸில் அவங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம O(n) சொல்கிறோம். இதை நானும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். 2 சம்மோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கீழே எழுதுகிறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் 2 சம் 3 சம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கும். 2 சம்மோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா O(n). 3 சம்மோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா O(n²). அப்போ 4 சம்முக்கு என்ன இருக்கும் நீங்களே யோசிங்க ஒரு நிமிஷம். 4 சம்மோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n³). ஸோ இந்த 1 சம் 2 சம் 3 சம் 4 சம் ப்ராப்ளத்தில் இதுதான் வந்து பேசிக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் இருக்கும். ஓகேங்களா? Now let's me write the code for the above optimized algorithm, solution with 2 pointers யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ப்ளஸ் 2 சம்னு பேக்கெட்டில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டுக்கிறேன். லெட் மீ ரைட் அ கோடு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் பிவட் பண்ணுறதுக்கு இங்கே பிவட் பண்ணுறேன் இல்லையா, இதேமாரி -1 பிவட் பண்ணியிருப்பேன். இந்த -1 எதுவும் கிடைக்கலனா நெக்ஸ்ட் அரே எப்படி இருக்கும்னா -1 இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணியிருப்பேன் என்னோட ஏல. ரிமைனிங் இருக்கிற அரே -1, 0, 1, 2 இதே மாதிரி பிவட் பண்ணிட்டு வரேன். ஸோ திஸ் கோனா பி ஒன் ஃபார் லூப் ஃபார் மீ. ஃபஸ்ட் ஓகே, let me type on space. ஓகே, இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கோடிங். நான் எப்படி கோட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இன்புட் சானிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் என்னோட கிவன் இன்புட்டில் எனக்கு 3 நம்பரே இல்லை, நான் அதுக்கப்புறம் அது கோட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், பை டிஃபால்ட்டாக எனக்கு டிஃபால்ட் ரிசல்ட்ஸ் அனுப்பலாம். ஸோ டிஃபால்ட் லிஸ்ட்டுக்கு நான் ஓகே, இந்த மெத்தடோட சிக்னேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். இதை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இது பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நியூ அரே லிஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இன்புட் சானிடைசேஷன் இது வந்து ரிட்டர்ன் வேல்யூ, என்னோட ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் இன்புட் சானிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சப்போஸ் கொடுக்குற இன்புட்டில் 3 நம்பரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் எடுத்து சானிடைசேஷன் அதை நான் ப்ராசஸ் பண்ணுறதே தேவையில்லாத விஷயம். ஸோ இஃப் nums.length less than 3 இருந்ததுன்னா I'm not gonna process anything after this. By default நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே,
இல்லைப்பா 3 நம்பருக்கு மேலே இருக்குது, 3 நம்பர் இருக்குது. ஓகே, I can write an algorithm for it. Okay, step 1. I'm going to sort the given input. Okay, step 2. Pivoting. ஒரு ஃபார் லூப் எழுத போகிறேன். இந்த ஃபார் லூப்புக்கு இதே கண்டிஷன் தான். கடைசி எனக்கு 2 நம்பர் வேணும், 2 நம்பர் வரைக்கும் நான் விடணும். ஏன்னா வந்து கடைசியில் 3 சம்ங்கிறனால ஒரு வேல்யூ நான் சூஸ் பண்ணிட்டேன், மீதி 2 நம்பர் எனக்கு ஆட் பண்ணுறதுக்காக வேணும். Integers a is equal to 0, a less than or equal to nums dot length minus 2 a plus plus அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது ஸ்டெப் 2. பிவோட்டிங். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, I'm gonna find 2 pointer for this algorithm. 2 pointer கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சூஸ் பண்ண வேல்யூ சூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்கிப் த ஸ்டெப் 3 என்னென்னா, ஸ்கிப் த ஆல்ரெடி சூஸ்ட் வேல்யூ. இந்த எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இது ஏஆர் இருந்தால், ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் எப்பொழுதும் பை டிஃபால்ட்டாக வந்து பாஸ் ஆகிடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இப்போ தான் வந்து நான் 2 சம் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட் வால் பிவட் பண்ணிட்டேன், இது பிவட்டிங் ஸ்டெப்பு. இப்போ வந்து ஐம் கோனா ரைட் அ கோட் ஃபார் 2 சம். இது 2 சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இப்போதைக்கு பேசிக்காக டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா 2 சம்னு இதை இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறேனே, ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனாக கொஞ்சம் கன்ஃபியூஷன். இப்போ 2 சம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 2 சம் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஆல்ரெடி சொன்னல, இங்கே ஏ வந்து பக்கத்து ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஆட் பண்ணியிருக்கோம், பிவட் பண்ண வேல்யூக்கு ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 எப்பொழுதும் பை டிஃபால்ட்டாக. இது எங்கே முடியும்னா, சிஓ வந்து எங்கே இருக்குன்னா எண்ட் ஆஃப் த 2 பாயிண்ட்டுங்கிறனால லெஃப்ட் கார்னரில் ஒரு வேல்யூ இருக்கும். இந்த அரே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் ஒரு வேல்யூ இருக்கும், ரைட் கார்னரில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் 2 பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் பாயிண்டரில் இருக்கானா ரைட் பாயிண்டரில் ஒரு வேல்யூ வச்சுப்போம். ஸோ வந்து சி வந்து எண்ட் ஆஃப் த அரேயில் தான் இருக்கும். nums dot length கடைசி வேல்யூவில் வந்து செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு while loop பண்ண போகிறேன். while loop p less than or equal to c. இது லெஃப்ட் பாயிண்டர், பிங்கிறது லெஃப்ட் பாயிண்டர், சிங்கிறது ரைட் பாயிண்டர். ஓகே, சூஸ் பண்ணியாச்சா. இப்போ பி லெஸ் than or equal to சியான்னு செக் பண்ணிட்டோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூவில் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த பியும் சியும் இப்படி மீட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வைக்கிறேன், சி மீட் பண்ணிச்சுன்னா என்னோடய கண்டிஷனை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் எழுதிருக்கேன். நாட் ஈக்குவல் டு சின்னு கூட கண்டிஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பேசிக்காக 3 டீம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 டீம் சம் பண்ணுறதுக்கான இந்த லாஜிக் இப்போ எழுத போகிறேன். இதை வந்து ஒரு சம்முன்னு ஒரு இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சம் ஈக்குவல் டு nums of a ப்ளஸ் nums of b ப்ளஸ் nums of c. இஃப் இந்த சம் 0வாக இருந்ததுன்னா, sum equal to 0வாக இருந்ததுன்னா, what I'm going to do is I'm going to add it to my resultant. result dot add of arrays. ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன், arrays as list க்ரியேட் பண்ணிட்டு இந்த 3 நம்பரையும் அந்த லிஸ்ட்டு, இந்த நம்ம அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து இந்த 3 காம்பினேஷன் நம்பரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சமிக்கலன் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த பியை வந்து நெக்ஸ்ட் பாயிண்டருக்கும் நான் மூவ் பண்ணிடுவேன். மறுபடியும் இதுக்கு ஓகே, பியை வந்து நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு நான் மூவ் பண்ணும்போது ஐ வில் பி நீட் டு செக்கிங் என்னென்னா, எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூவும் கரண்ட் வேல்யூவும் ஒன்றா இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிடுதுன்னா, அதேமாரி சியை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன், சியை வந்து நான் முன்னாடி மூவ் பண்ணிவிடுவேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கோட் எழுத போகிறேன். பியை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும், சியை வந்து பேக்வர்ட் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஐம் கோனா செக் ப்ரீவியஸாக சூஸ் பண்ண பியோட வேல்யூவும் கரண்ட்டான சூஸ் பண்ண ஒன்றா இருந்ததுன்னா எனக்கு மறுபடியும் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண சொல்ல போகிறேன். இல்லை பேக்வர்ட், சியாக இருந்தால் பேக்வர்ட் பண்ண போகிறேன். ஐம் கோனா செக் இஃப் ப்ரீவியஸ் chosen value is
சேம் ஆர் நாட். ஸோ அதுக்கு நான் என்ன லூப் பண்ண போகிறேன், பி லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டு சியாக இருக்கிற வரைக்கும் அண்ட் இந்த நம்ஸ் ஆஃப் பி not equal to nums of b minus 1. ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ ஈக்குவல்ட்டாக ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா நான் பியை ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி சியோட வேல்யூ சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேக்வேர்டில் இருக்கும். எனக்கு முதல் வேல்யூ இருக்கும். பி எப்போதும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் தான் வரும். ஸோ சி எப்போதும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் தான் வரும். நான் ப்ரீவியஸாக ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ சேமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். இருந்ததுன்னா சியை வந்து நான் நெகேட் பண்ணிவிடும். சியை வந்து பேக்வேர்டில் மூவ் பண்ணிவிடும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டூப்ளிகேட் வராமல் இருக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பா எல்ஸ் இஃப் சம்மு வந்து 0வோட பெருசாக இருந்ததுன்னா இட் மீன்ஸ் வாட் ஐ நீட் டு டூ இஸ், இது சார்ட்டட் அரேங்கிறதுனால அடிக்கடி பேக் அண்ட் ஃபோர்த் போய்ட்டுறேன். இதை இடத்துல வந்து நான் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இங்கே வச்சுக்கிறேன். நம்பர் வந்து 0வில் அதிகமாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுன்னா இங்கே சியை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். சின்ன நம்பருக்கு போட்டு போனால் அப்போ தான் எனக்கு 0 வரும். இல்லாட்டி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஓகே பேக்வேர்டில் இப்போதைக்கு வந்து நான் பேக்வேர்ட் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எதனால் காரணம்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து -4ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 வருது. இப்போ சியை நான் பேக்வேர்ட் கொண்டு வந்தான்னா 0வோட 11 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சியை பேக்வேர்டில் கொண்டு போனால் தான் வந்து எனக்கு அது சார்ட்டட் அரேங்கிறதுனால வந்து எனக்கு வேல்யூஸ் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். அதனால் சியை பேக்வேர்ட் பண்ணுறேன். 2 பாயிண்ட் அல்காரிதத்தோட பேஸு. அப்படி இல்லைனா 0வில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இருந்ததுன்னா வந்து நான் வந்து பிஏ இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக இருக்க வேல்யூ. இது என்ன அர்த்தம்னா டேக் ஸ்மாலர் வேல்யூ அர்த்தம். இது வந்து டேக் பிகர் வேல்யூ டு கெட் த 0. இந்த 0 அச்சீவ் பண்ணுறதுக்காக இதை மாதிரி கொண்டு வரும். ஓகே ஃபைன். இப்போ அல்காரிதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூஸை எல்லாமே கிடச்சிருச்சுன்னா hope I wrote code right. இந்த while loop இந்த if condition இங்கே முடியுது. இங்கே ஒரு ப்ராக்கெட் போட இங்கேயும் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. கீழே வந்து ப்ராக்கெட் போட மறந்துட்டேன். இந்த ப்ராக்கெட் இங்கே முடியுது. ஓகே, இந்த ப்ராக்கெட் இங்கே முடியுது. இந்த ப்ராக்கெட் இங்கே முடியுது. இந்த இடத்துல கரெக்டாக என்னோடய ரிசல்ட்டண்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ப்ராப்ளத்தை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து அன்வான்ட் திங்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்டெக்ஸ் எரர் வரும். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு பிளாக் கமெண்ட் போட்டுக்கிறேன். இந்த பிளாக் கமெண்ட் போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா சின்டெக்ஸ் எரர் வராமல் இருக்கிறதுக்கு பிளாக் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ let me run it to check any syntax error is there. ஓகே, arrays.sort மறுபடியும் ரன் பண்ணுறேன். எங்கேயும் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வருது. சூப்பர், பக்காவாக ஆன்சர் வந்துருச்சு. லெட் மீ சப்மிட். சூப்பர். இல்லை ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 28 milliseconds ரன் ஆகிருக்கல. இதை நான் ஒரு ட்ரிக்கை வச்சு, இந்த ட்ரிக்கு பேர் வந்து ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. சப்போஸ் என்னோடய நம்பர் எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா எனக்கு அது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதுக்கு வந்து நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இதுதான் சார்ட்டட் அரேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துருக்க இதுதான் சார்ட்டட் அரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார்ட்டட் அரேயில் இப்போ என்னோடய ஏ வந்துட்டு இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பரை ஆட் பண்ணிட்டா ஏ வந்து 0க்கு மேலே இருக்குது, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. இல்லை ஏ வந்து இங்கே வந்து ஒரு 5ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிசியை ஆட் பண்ணால் இந்த சார்ட்டட் லிஸ்ட்டில் 0க்கு மேலே இருக்கிற வேல்யூவை நான் மேலே ஆட் பண்ணால் எனக்கு
0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பேர் வந்து ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. ப்ரூனிங்னா என்ன அர்த்தம்னா வந்து எனக்கு ஏ 0 ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த லூப்பை ப்ராசஸே பண்ணாத. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நம்ஸ் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா இந்த லூப்பே பிரேக் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணாத. இது பேர் ப்ரூனிங்பாங்க. இது வந்து நிறையா மெமரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ராசஸிங்கை ஸ்பீட் பண்ணணும். அடிஷ்னல் தேவையில்லாத விஷயங்களில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ லெட் மீ சப்மிட் இட் அகைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 27 மில்லிசெகண்ட்லேருந்து 17 மில்லிசெகண்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இது அன்வான்டாக ப்ராசஸிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுது. இது ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நான் நிறையா வீடியோ பண்ண போகிறேன். வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.